சிங்காசனத்திலிருந்து சத்தம். நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:5. இதுவரை வானத்திலிருந்து பிறந்த பல சத்தங்களையும் அந்த சத்தங்களின் நோக்கத்தையும் அந்த சத்தங்களின் எதிர்பார்ப்பையும் குறித்து தொடர்ந்து தியானித்து வந்தோம். இன்றைக்கு பரலோகத்தின் சிங்காசனத்திலிருந்து வருகிற சத்தத்தை குறித்து சற்று தியானிப்போமாக. பூமியிலிருந்து வருகிற சத்தங்களுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் பரலோகத்திலிருந்து தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து தேவாதி தேவனிடத்திலிருந்து வருகின்ற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுப்பது எவ்வளவு அவசியம். அந்த சத்தத்துக்குரியவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால் அந்த சத்தத்தை யாரும் அசட்டை செய்ய முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3 இடங்களிலே சிங்காசனத்திலிருந்து புறப்பட்ட சத்தங்களை நீங்கள் கேட்கலாம். முதலாவதாக சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 என்று வேதம் சொல்லுகிறது. பூமியில் ஒவ்வொரு தேசத்துக்கும் சிங்காசனம் உண்டு. அதில் அமர்கிற ராஜாக்களுக்கும் ஆளுகையும் அதிகாரமும் உண்டு. சில சிங்காசனங்களில் சர்வாதிகாரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். சில சிங்காசனங்களில் ஜனாதிபதிகளும் சிலவற்றில் பிரதம மந்திரிகளும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உலக சிங்காசனமெல்லாம் தற்காலிகமானவைகளே. நேபுகாத்நேச்சாருக்கு பெரிய சிங்காசனம் இருந்தபோதிலும் கூட அவருடைய இருதயம் மேட்டின்மையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்டபோது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. தானியேல் 5:20. ஆனால் பரலோக சிங்காசனமோ நித்தியமான சிங்காசனமாயிருக்கிறது. அதிலே வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே கம்பீரமானவராய் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. மின்னல்கள் அவர் பரிசுத்தத்தில் பயங்கரமானவர் என்பதையும், இடிமுழக்கங்கள் அவர் வல்லமையிலே பராக்கிரமுள்ளவர் என்பதையும், சத்தங்கள் அவர் மனிதரோடு இடைப்பட்டு பிரமாணங்களை கொடுக்கிறவர் என்பதையும் வெளிப்படுத்துகின்றன. இப்பொழுதும் கூட அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்த வண்ணமாய் இருக்கிறது. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:5. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை துதிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து அவருக்கு மகிமை செலுத்துங்கள். நினைவிற்கு, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21.